எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான். ஸோ இந்த பிஎம் கிசானுடைய 22வது தவணை தொகை. ஸோ 22வது தவணை தொகை வெளியிட்டாங்க. இப்போ 23வது தவணை தொகை எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்க இருக்காங்க. ஸோ என்பனை பற்றின ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை தான் இந்த ஒரு வீடியோவில் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பிஎம் கிசான் அப்படின்னு சொல்லக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் வழங்கப்படக்கூடிய பிஎம் கிசானுடைய தவணை தொகை இந்த ஆதாரமானது நிதி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் 23வது தவணை தொகை எப்பொழுது விடுவிக்கப்படும் என்பது குறித்த முக்கிய தகவல்களை வழங்குகிறது. தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படுவதையும் முந்தைய தவணையை பெறாதவர்களுக்கு அடுத்த தவணையுடன் சேர்த்து நிலுவைத் தொகை வழங்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் விளக்குகிறது. பொதுவாக நிதியாண்டு தொடங்கி 3 மாதங்களுக்கு பிறகு நிதி விடுவிக்கப்படும் என்பதால் அடுத்த தவணை ஜூலை அல்லது இறுதி ஆகஸ்ட் முதல் வாரத்தில் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அரசிடமிருந்து இதுவரை உத்தியோகபூர்வமான தேதிகள் வெளியிடப்படவென்றாலும் முந்தைய நடைமுறைகளின் அடிப்படையில் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகள் தங்கள் கணக்கு விவரங்களில் ஏதேனும் பிழைகள் இருந்தால் அவற்றை சரி செய்வதன் மூலம் தடையின்றி பணத்தை பெற முடியும். பிஎம் கிசானுடைய 23வது தவணை மற்றும் நிலுவைத் தொகை குறித்து அறிவிப்புகள். எதிர்பார்க்கப்படும் காலம். எந்த டைமில் பிஎம் கிசானுடைய காலம்? ஜூலை அல்லது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் கிடச்சிரும். ஓகேங்களா? புதிய நிதி ஆண்டு தொடங்கி 3 மாதங்களுக்கு பிறகு தவணை விடுவிக்கப்படும் என்பதால் வழக்கத்தின் அடிப்படையில் ஜூலை முதல் வாரம் அல்லது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பண வரவு வரலாம். இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவும் வரல. அரசு இன்னும் துல்லியமான தேதியை அறிவிக்கப்படவில்லை. வழக்கமான தவணை வழங்கப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பே அதிகாரப்பூர்வ தேதி வழங்கப்படும். 22வது தவணை மார்ச் மாதத்தில் வழங்கப்பட்டது. அஸ்ஸாமிலிருந்து பாரத பிரதமர் நேரடியாக 22வது தவணையை மார்ச் 13ஆம் தேதி வெளியிட்டார். ஸோ நிதி ஆண்டுக்கு 6000 ரூபாய் நிதி உதவி. மத்திய அரசின் ஒரு நிதி ஆண்டில் விவசாயிகளுக்கு மொத்தம் 6000 ரூபாய் 2000 வீதம் 3 தவணைகளாக வழங்கப்படுகிறது. புதிய நிதி ஆண்டு 2025-26 ஏப்ரல் 1 தொடங்கி புதிய நிதி ஆண்டு தொடங்கியுள்ளதாக இந்த ஆண்டின் முதல் தவணையாக 23வது தவணை வர இருக்கிறது. தடைப்பட்ட தவணைகளுக்கு ஒரு தீர்வையும் கொடுக்குறாங்க. ஸோ விடுபட்ட பணத்தை பெற சுய விவரத்தை புதுப்பிக்கணும். ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுங்கள். தொழில்நுட்ப காரணங்களால் பணம் வராத விவசாயிகள் தங்கள் விண்ணப்பத்தில் உள்ள குறைகளை சரிசெய்து தகவல்களை புதுப்பிக்க வேண்டும். 22 மற்றும் 23வது தவணை ஒன்றாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. 22வது தவணை கிடைக்காத தகுதியுள்ள விவசாயிகளுக்கு அந்த நிலுவைத் தொகையும் சேர்த்து 23 தவணையுடன் ஒரே நேரத்தில் கணக்கு வரவு வைக்கப்படும். மொத்தமாக 4000 பெறும் வாய்ப்பு. விடுபட்ட தவணை மற்றும் புதிய தவணை சேர்ந்து விவசாயிகளின் கணக்கில் மொத்தமாக 4000 வரை சேர வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. நேரடி பண பரிமாற்றத்தின் மூலமாக மட்டும்தான் இது வழங்கப்படுகிறது. ஸோ அதனால் டிபிடி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு, பிஎம் கிசானு, உங்களுடைய ஆதார் எண், மொபைல் எண் எல்லாமே லிங்கில் இருக்கிற மாதிரி பார்த்து வைத்து கொள்ளுங்கள். இல்லைனா உங்கள் பணம் வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு. இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.